இதிகாச புராணங்களிலே இலக்கியங்களிலே நிறைய இசையை பற்றி பேசப்படுகிறது. ஆனால் ஒரு எதிர்மறை நாயகனே மிகச்சிறந்த ஒரு இசைஞானியாக அற்புதமான இசை வள்ளலாக விளங்கினான். அவன்தான் தென்னிலங்கை மன்னனான ராவணன். அவனுக்கு இலங்கேஸ்வரன் தான் பேர். ராவணன்கிற பேர் அவனோடது அல்ல, இலங்கேஸ்வரன் என்ற பெயர் தான். கைலை மால்வரை சிவபெருமானும் பார்வதியும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ராவணன் புஷ்பக விமானத்திலே போகிறான். போகிற போது அந்த இமயத்தின் உச்சி சிகரமான கைலாசம் இவனுடைய போக்குக்கு இடைஞ்சலாக இருந்தது. என்ன பண்ணணும்? இவன் ஒதுங்கி போயிருக்கணும். ஆனால் அவன் ராவணேஸ்வரன், லங்கேஸ்வரன். அவனுக்கு தான் என்ற அகங்காரம் மட்டுமல்ல, அவன் எல்லா விதத்திலேயும் சிறந்தவன். 1000 மறைப்பொருள் உணர்ந்த அறிவு அமைந்தவன். புலஸ்தியருடைய முனிவருடைய வம்சத்திலே வந்தவன். தாய்தான் அரக்கி, தந்தை முனிவர். அத்தனை வேதங்களையும் கற்றவன் யார்னா ராவணன் தான். 1000 மறைப்பொருள் உணர்ந்து அறிவு அமைந்தான். அறிவது வேற, உணர்வது வேற. நெருப்பில் கை வைத்தா சுடும், இது அறிவது. ஆனால் அந்த சூடு எப்படி இருக்கும்னு கை வச்சு பார்த்தவனுக்கு தான் தெரியும், அது உணர்வது. இவன் வேதத்தை கற்றவன் மட்டுமல்ல, அந்த வேத சாரத்தை முற்றும் உணர்ந்தவன் அவன். அப்படிப்பட்டவன் வேத நாயகனான இறைவன் இருக்கின்ற கைலாயத்தின் பக்கம் வருகிறான். அந்த இடத்திலே செம்புக்கு களிம்பு இருப்பது போல, நெல்லுக்கு உமி இருப்பது போல அவனுக்கும் கொஞ்சம் தான் என்ற அகங்காரம் வந்தது. புஷ்பக விமானத்தை நான் ஒதுக்கி ஓட்ட மாட்டேன், இந்த மலையை ஒதுக்கி ஓட்டுகிறேன். இந்த நாட்டிலே வேதங்கள் கற்றுக் கொடுத்ததை முழுமையாக கற்றுக்கொண்டவன் ராவணன். உணர்ந்து கொண்டானா என்பது பின்னால். ராவணன் பிறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் ராமாவதாரமே. ராமாவதாரம் பிளான்ட் அவதாரம், மற்றதெல்லாம் திடீர்னு வந்தது. நரசிம்மாவதாரம் திடீர்னு வந்தது. அவருக்கே அங்கே வரணும்னு தெரியாது. இதில் இருக்கானாடான்னு கேட்டான். சாணிலும் முளன் ஒரு தன்மை அணுவினைச்சதை கூறிட்ட கோணிலும் முளன் இன்னின்று நீ அறைந்த கற்றூணிலும் முளன் நான் பிரகலாத. ஐயோ இவன் சொல்லிட்டானே, டக்குன்னு அந்த இடத்துல வந்தார். அதை ஒன்றும் பிளான் பண்ணல, எந்த தூணில் வரணும் என்னென்னலாம் இல்லை. அதுக்காக தான் முன்ன காலத்துலலாம் வீட்டில் தூண் வச்சு தான் கூட இருக்கும். அந்த தூணில் தான் கயிறு கட்டி தயிர் கடைவாங்க. தூணில் காலை வச்சுட்டு நிற்காதேம்பாங்க. ஏன்னா நரசிம்மர் பார்க்குற தூணெல்லாம் நரசிம்மருடைய தூணர் இழைத்த காலம் அது. இப்போ நரசிம்மரையே தூணா நினச்சி அவர் மேலேயே கையை துடைக்கிற காலம் இது. அப்போ என்னாச்சு? அப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் தெரியக்கூடியதாக பிளான் பண்ணி வந்த அவதாரம் ராமாவதாரம். தேவர்களும் முனிவர்களும் கேட்கிறார்கள், தென்னிலங்கை வேந்தனான ராவணனை அழிக்க வேண்டும். அப்பொழுது திருமால் சொல்லுகிறார், நான் கோசலத்திலே மன்னுபுகள் கோசலைதன் மணி வயிற்றிலே ஸ்ரீராமனாக வந்து அவதரிப்பேன். என்னுடைய சங்கும் சக்கரமும் பரத சத்ருக்கணர்களாக வருவார்கள். நான் படுத்தால் பாயாக, நடந்தால் குடையாக, நின்றால் மரமாக, நடந்தால் மரவடியாக விளங்குகின்ற இந்த ஆதிசேஷன் லட்சுமணனா வருவான். தேவர்களே, நீங்களும் முனிவர்களும் குரங்குகளாகவும் கரடிகளாகவும் வந்து பிறவுங்கள். யார் யாருக்கு எந்த பாட்டில் சொல்லி கொடுத்து இந்த இடத்துல வாங்க, நான் இந்த இடத்துல வர்ற அத்தனை திட்டமிட்டு செய்யப்பட்ட நாடகம் ராமாவதாரம். ஆனால் ராமன் பிறந்ததே ராவணனை அழிக்கத்தான். ஆனால் ராமன் பிறந்து கிட்டத்தட்ட 35 வருஷ வயசுகள் வரை ராவணனை அழிக்கவே இல்லை. கிட்டையே போல, ராவணன் கிட்டையே போல, அவனை பற்றி பேச்சு கூட இல்லை. ஏன்? அவன் அழிக்கும்படியான தவறு செய்யலை. அது வரைக்கும் அவன் வெற்றி பெற்றான். தேவர்களெல்லாம் ஜெயித்தான், முனிவர்களெல்லாம் ஜெயித்தான். அதுக்கு 2 காரணம். ஒன்று அவனோட வீரம், இன்னொன்று இவங்களோட பலவீனம். தேவர்களை அவன் ஜெயித்தான், எங்களையெல்லாம் அவன் ஜெயிச்சிட்டான். அவன் அழிச்சிடுங்கன்னா ராமன் தலையாட்டலை. ஏன்னா அமிர்தம் குடித்த உங்களாலேயே அவனை எதிர்க்க முடியலை. அவன் வீராதி வீரனாக இருக்கிறான்னா அவன் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் தானே போர் செய்தீர்கள், விட்டுட்டான். இப்போ அவனிடத்துல குற்றம் இருக்கலை. அது வரைக்கும் அவன் லங்கேஸ்வரன். அந்த லங்கேஸ்வரன் கைலை மால்வரைக்கு போகிறான். அந்த வழியில் தடுக்கிறது இமயம். அதனால் நகர்த்து போகாமல் அதை தூக்கி வைப்பேங்கிறான். இப்போ பணக்கார கோழி முட்டை ராவணன், சிவபெருமான் ஏழை, இருக்க இடமில்லை, சுடுகாடு, கட்ட துணி இல்லை, புலித்தொலை யானை தொலையும் போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்க ஒரு ஓடு கூட இல்லை, மண்டை ஓட்டு கப்பறையில் ஊமத்தம்ம மாலையை போட்டுக்கிட்டு அவர் பாட்டு நொண்டி அடிச்சுட்டு திரிகிறார். ஒத்த காலில் டான்ஸ் ஆடிக்கிட்ட அவருக்கு எதுவுமே இல்லை. இவன் பார்த்தான், சரி ஆள் பாதி ஆடை பாதி இல்லை. அது அழகாக சொல்வார். பார்க்கடலை கடைந்தார்களாம். கடைந்த உடனே முதல்ல விஷம் வந்தது. இந்த விஷத்தை எங்கே வச்சாலும் அது காத்துப்பட்டாலே செத்து போயிடுவாங்க. யாராவது தின்னுட்டான்னா அவன் மட்டும் சாவான்னு அந்த விஷத்தை கொண்டு போய் பரமசிவன் கிட்ட கொடுத்தாங்க.
அதுக்கு அடுத்தது பார்க்கடல்லேருந்து மகாலட்சுமி வந்தான். அந்த மகாலட்சுமியை கொண்டு போய் திருமால் கிட்ட கொடுத்தான். ஏன்? பெருமாள் எப்போவுமே பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோடு தான் இருப்பார். அது கல்யாண வீட்டுக்கு வந்தாலும் அப்படி தான், கருமாதி வீட்டுக்கு வந்தாலும் அப்படி தான். நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் பாருங்கள், அலங்கார பிரியன் விஷ்ணு, அபிஷேக பிரியன் சிவன். சிவபெருமானுக்கு 6 கால அபிஷேகம். பல பெருமாளுக்கு அபிஷேகமே கிடையாது, வெறும் அலங்காரம் தான், அலங்காரமாக தான் இருக்கும். பட்டாடை கட்டி கொண்டிருக்கார். இந்த பார்க்கடல் பார்த்து தான், ஆஹா இவர் தான் நல்ல பட்டாடையோடு இருக்கார், நம்ம பொண்ணு மகாலட்சுமியை இவருக்கு கொடுக்கலான்னு அவர் ஆடையை பார்த்து லட்சுமி அங்கே கொடுத்து தான். பரமசிவனை பார்த்துதா, அவர் பிச்சாண்டியாக உட்காந்துருக்கான், இவனுக்கு எதுக்கு பொண்ணு வேண்டாம் ஒன்று வேண்டாம், இவனுக்கு விஷம் கொடுத்து தின்னானா யாரும் கேள்வி கேட்பாடே இல்லை, அவனுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை ஊரார் இல்லை உற்றார் இல்லை, அதனால் இந்த விஷத்தை அவனுக்கு கொடு. ஆடை பாதி ஆள் பாதி என்பது இந்த விஷத்தை ஆலகாலம் உண்டவனுக்கும் அந்த சௌந்தரிய நாயகியை மகாவிஷ்ணுவுக்கு கொடுத்ததுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லிக்கொண்டே போனால் அது பாட்டு 1 தொட்டால் 9 வந்துகிட்டே இருக்கும். இப்போ இங்கே அதே மாதிரி அற்புதமாக இந்த ராவணன்னு நினைக்கிறான், இது என்ன ஏழை பிள்ளை, சிவபெருமான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவார், அதனால் அவருக்கு சாவே கிடையாது, அவர் பிறக்கவும் இல்லை சாகவும் மாட்டார், அந்த கைலாசத்தை தூக்கி வைப்போன்னு எடுத்தான். அப்போ பார்வதி கேட்குறான், கொஞ்சம் ஆடுது, ஆடாத மலையும் ஆடுது. அப்போ பார்வதி கேட்டால் என்னங்க மலை ஆடுதேன்னா, பரமசிவரை பார்த்து சிரித்தான். அவள் சொன்னான், இருந்தது ஒன்று அதுவும் போச்சுன்னா. என்னன்னா, அவள் இமவானுக்கு மகளாக பிறந்தபோது சிவபெருமானை அடைய வேண்டும் என்று 5 வயசில் தவம் இருந்து 7 வருஷம் கழித்து 12வது வயசில் தான் பரமசிவன் காட்சி கொடுத்தான். பார்வதிக்கே 7 வருஷம்னா நம்ம பாரு வீதியாக நிற்கிறோம், நமக்கு எத்தனை வருஷம் ஆகும் ஆண்டவன் அடைய. அப்போது பரமசிவனே வர்றார். வந்த உடனே ஏமா போயும் அந்த பரமசிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளோ தவம் பண்ணுற, எத்தை கண்டு நீ இச்சை கொண்டாய் மகளே, எதை பார்த்து நீ ஆசைப்பட்ட, சுத்த பயித்தியக்காரன் கங்காதர் தோகையே முன்னவன் பேயுடன் ஆடிய ஆட்டுக்கோ காளை மாட்டுக்கோ ஏந்தும் ஓட்டுக்கோ சுடுகாட்டுக்கோ எதை கண்டு ஆசைப்பட்ட, அவன் ஏந்திர அந்த மண்டை ஓட்டுக்கு அப்புறைக்கா இருக்கிற சுடுகாட்டுக்கா அந்த கயட்டு மாட்டுக்கா எதை கண்டு ஆசைப்பட்ட, ஒரு ஸ்கூட்டர் கிடையாது, ஒரு நல்ல வேஷ்டி கிடையாது, இவனை பார்த்து எதுக்கு ஆசைப்பட்ட. அப்போ பார்வதி சொன்னான், உலகத்திலேயே பெரிய வீடு எங்கள் வீட்டுக்காரர் வீடு தான், உலகத்திலேயே ரொம்ப உயரமான கைலாசம் தான். பார்வதி சொன்னால் என் புருஷனோட வீடு தான் கைலாசம், அதை யாராலும் அசைக்க முடியாது, உயர்ந்த இடத்து பிள்ளையத்தான் நான் காதலிக்கிறேன். இப்போ பார்வதி கேட்குறான், போச்சு எல்லாம் போச்சு, என்னை எல்லாரும் கேட்டபோது அசையாத மலை உயர்ந்த மலை அந்த கைலாச நாயகனான கைலாசபதியை தான் நான் காதலிக்கிறேன்னு சொன்னேன், இப்போ மலையே ஆடுது, இருக்கிற ஒன்றும் போச்சான்னார். அடுத்தவன் கேலி பண்ணால் பொறுத்துக்கலாம், இந்த வீதியில் கேலி பண்ணால் வீதியை மாற்றிட்டு அடுத்த வீதிக்கு போகலாம், சொந்தக்காரன் கேலி பண்ணால் அவங்க கூட பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கலாம். பொண்டாட்டியை புருஷனும் பொண்டாட்டியும் கேலி பண்ணால் எங்கே போக முடியும், தினம் மூஞ்சியில் முடிச்சுதான் ஆகணும். இப்போ பரமசிவன் பார்த்தான், அதில் எல்லாரோட பொண்டாட்டியும் வீட்டுக்குள்ளே இருப்பார், இவர் பொண்டாட்டி உடம்புல பாதியிலேயே நிற்கிறார், இவர் எங்கே ஓடுவார். அதனால் பரமசிவன் பார்த்தார், யார் மதித்தாலும் மதிக்கலைனாலும் இவன் மதிக்கணும். பார்த்தார், கால் கட்டை விரலால் ஒரு அழுத்தினார். இப்போது தோள் கொடுத்து தூக்குகிறான் ராவண, அந்த மலை அழுந்துகிறது, இவனால் நிமிர முடியலை. அப்போ வாகீச பெருந்தகை பின்னால் நாவுக்கரசராக பிறந்தவர் முன்னமே அவனுடைய முனியாகி தவமுயன்றார், அல்லவனை சூளை மடுத்து ஆட்கொள்வேன், நாவுக்கரசர் புராணத்தில் வரும். உன் தம்பி இந்த திருநாவுக்கரசராக மாறப்போகிறான் இந்த மருள் நீக்கியார், போன பிறவியிலேயே என்னை அடைய தவம் செய்தா அவனுக்கு வைத்த வலி கொடுத்து காப்பாற்றுவேன் சிவபெருமான் திலகவதியார் கனவுல வந்து சொல்கிறார். இப்போ அந்த வாகீசர் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறார், இறைவனுக்கு சமகானம் பிடிக்கும், சிவபெருமானுக்கு சமகானம் பிடிக்கும், போகிற போக்கில் சொல்கிறார். இதை ராவணன் கேட்டான், அவன் எல்லா வேதமும் படித்தவன், ஒன்றும் தெரியாத ஒரு மிலிட்ரி கோட்டில் வேலை செய்கிறவங்ககிட்ட போய் சாமகானம் பிடிக்குன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. இவன் எல்லா வேதத்தையும் படித்தவன், அதுலேயும் சிவனுக்கு சாமகானம் ரொம்ப முக்கியம். யாகம் செஞ்சாலும் சாமவேதக்காரர்கள் தான் மந்திரம் சொல்லணும், யஜுர்வேதக்காரங்க தான் யாகத்தை பண்ணணும், ருக்வேதக்காரங்கள் தான் அதுக்கு வேண்டியதை தயார் பண்ணணும், அதர்வண வேதக்காரங்க தள்ளி இருக்கணும். இதுதான் சாஸ்திரம், எல்லாரும் பண்ண முடியாது. இப்போ வேதத்தை யார் கேட்குறா, எவன் வேணால் பண்ணலாம். அதனால் இங்கே என்னாச்சு, இவர் உடனே சாமகானத்தை பண்ணின உடனே சிவனுக்கு அந்த பாட்டில் ஆசை மெய்மறந்து போய் காலை கொஞ்சம் எடுத்தான், அந்த நேரத்தில் தப்பிச்சுட்டு வந்துட்டான் ராவணன். அப்போ தான் அவனுக்கு ராவணேஸ்வரன் பேர். ராவணன் என்றால் ஓயாத அழுகை உடையவன், அவன் நிறுத்தாமல் அழுதான், அதனால் லங்கேஸ்வரன் ராவணேஸ்வரன் ஆனான். அது இந்திரஜித் செத்து போன போது இவன் அழுவான். அப்போ கம்பர் எழுதுவார், ராவணன் என்னும் பெயருக்கு சான்றானான்.
இவன் ஓயாத அழுகையுடையவன் ராவணன் என்ற பெயர். இப்போ இந்திரஜித் செத்து போய் ராவணன் அழுகிற போதுதான் அந்த பெயர் இவருக்கு உண்மைன்னு தெரிகிறது. அப்படிப்பட்ட ராவணேஸ்வரன், லங்கேஸ்வரன், அந்த ராவணன் நியாயமாக தான் இருந்தான். அதனால் ராமபெருமான் அவனை அழிக்கலை. அந்த நேரத்தில் அவனுடைய போராத நேரம் மூக்கறுபட்ட சூர்பனக வர்றா. நான் நேற்றுக்கே சொன்னேன், பெண்களுடைய மார்பு தரையில் படுற மாதிரி விழுந்தால் அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும். கணவன் இறந்தால் மட்டும்தான் அவள் விழுந்து அழணும், அது வரைக்கும் விழுந்து அழக்கூடாது. இப்போ சூர்பனக நெடுஞ்சான் கடையாக விழுந்த அந்த வினாடியே இலங்கையினுடைய அழிவுக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டது, தேதி குறிக்கப்பட்டது. எழுந்த உடனே கேட்குறான், மூக்கு அறுபட்டு கிடக்கிறது, மார்பகம் அறுபட்டு கிடக்கிறது, ரத்தம் கொட்டுகிறது, நிற்கிறா சூர்பனக. அவன் எடுத்த உடனே கேட்குறான், யார் இது செய்தனர், யார் செஞ்சது? உடனே அவன் சொன்னான், மானுடர் தடிந்தனர் வாழினார். எதை சொன்னால் கோபம் வருமோ அதை சொல்கிறான். மனுஷன்தான் வெட்டினான். ஏன்னா ராவணன் மனிதனை ஒரு மதிப்பாகவே நினைக்கல. தேவராலே மூவராலே எல்லாராலே எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு கேட்டானே தவிர, வெந்ததை தின்று வந்ததை அனுபவிக்கிற மனுஷனால எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு கேட்கல. அதுதான் ஆண்டவன். என்னதான் கடவுளை ஏமாத்தணும்னு வரம் கேட்டாலும் நம்ம பதார்த்தனையே நம்ம போவோம். இந்த எறும்பெல்லாம் கூடி சிவபெருமான்கிட்ட போச்சு. பாம்பு கடிச்சா எல்லாம் செத்து போய்ட்றான். அதனால் பாம்பை கண்டா எல்லோரும் பயப்படுறாங்க. அதுக்கு பால் ஊற்றுறான், முட்டை வைக்கிறான், கும்பிடுறான், கோயில் கட்டுறான். நாமளும் தான் கடிக்கிறோம். நமக்கு யாருமே பயப்பட மாட்டேங்கிறானே. உடனே சிவபெருமான்கிட்ட போச்சு, ஐயா ஒரு வரம் வேணும். இறைவன் சொன்னார், எனக்கு அவசரமாக நான் போகணும், சீக்கிரமாக ஒரே வார்த்தையில் கேளுங்கன்னார். கடிச்சா சாகணும்னுது. கடிச்சா சாகணும். அது என்ன நினச்சி கேட்டது? நான் யாரையாவது கடித்தா அவன் செத்து போகணும், அப்போ தான் பயப்படுவான், கடிச்சா சாகணும். இறைவன் கொடுத்தான்ட்டார். என்னாச்சு? எறும்பு கடிக்குது, நம்ம பேசாமல் இருக்கோம். அது கடித்த உடனே எங்கேன்னு தேடி பார்த்து அந்த இத்தினோடு இரும்ப தேய்ன்னு தேய்ச்சி கொள்கிறோம். கடித்தா சாகணும். அது கடிக்காத வரைக்கும் நம்ம எறும்பு கொல்ல மாட்டோம். அது நம்மளை கடித்தா தான் அதை கொல்கிறோம். கடித்தா சாகணும்னா அது கடித்தா அது சாகிறது. அதனால் வரம் கேட்குற போதே ஆண்டவங்கிட்ட லிஸ்டெல்லாம் போடக்கூடாது. எனக்கு எது நல்லதோ அதை கொடு. ஒரே வார்த்தை, எனக்கு எது நல்லதோ அதை கொடு, அதுதான் கேட்கணும். எனக்கு பொண்டாட்டி வேணும், பிள்ளை வேணும், காசு வேணும் கேட்கக்கூடாது. ஒரு பையன் கேட்டான், எனக்கு பை நிறைய காசு இருக்கணும், எப்பவும் பெரிய வாகனத்தில் நான் போகணும், என்னை சுற்றி பெண்களாக கூட்டம் இருக்கணும், அப்படி ஒரு வரம் கொடுக்கணும். இறைவன் கொடுத்தான். பஸ் கண்டக்டர் வேலை. ஏன்னா அவன் பையில் நிறைய காசு இருக்குது, பெரிய பஸ்ஸில் போகிறான், அவனை சுற்றி லேடி ஸ்பெஷல் பெண்களாக இருக்குது. நாம் கேட்கக்கூடாது, நாம் கேட்டதுலேயே நம்ம மாட்டிப்போம். அதனால் இங்கேயும் என்ன வரம் கேட்க வேண்டும் என்று தெரிந்து கேட்க தெரிஞ்சவன் மானுடர் கொல்லக்கூடாதுன்னு கேட்கல. மனுஷனால் சாவு. அதனால தான் இறைவன் மனிதனாக பிறந்தான். ராமன் மனிதனாக வந்ததற்கு காரணமே அவனை மட்டும் விட்டு வச்சுட்டான், மனுஷனால் மரணம் வரக்கூடாதுன்னு. இப்போது அவன் இசையிலே ஞானி. அவனுடைய ஆட்சியில் இன்னும் பார்க்க போனால் ராவணனுடைய ஆட்சியில் லங்கை முழுக்க ஏசி பண்ணியிருந்தான். கேட்ட உடனே எனக்கு வரம் வேண்டும், மனிதனால் அழியாத வரம் வேண்டும் கேட்டுட்டான். இப்போ கேட்டவன் இறைவனிடத்திலே அந்த வரத்தை மட்டும் கேட்காம விட்ட காரணத்தினால அது மூலமாகவே இறைவன் சந்து எங்கே இருக்குன்னு மனிதனாக பிறக்கிறான். இப்போ ராவணன் ஆட்சி செய்கிறான். அவனுடைய நாடு முழுக்க ஏசி, சென்ட்ரலைஸ் ஏசிமா. நம்மலாம் வீட்டுக்குள்ளே தான். ராவணன் இலங்கை முழுக்க ஏசி பண்ணியிருந்தான். எங்கே பார்த்தாலும் தரையிலெல்லாம் பார்த்தா தங்கமும் வைரமும் இறஞ்சு கிடக்கும். தேவர்களெல்லாம் வேலைக்கு வருவார்களா? அப்படி வேலைக்கு வரும்போது ஒருத்தர் ஐயோ லேட் ஆகிடுத்து வேகமாக ஓடும்போது அவங்க தோளோட தோல் இடிக்கிற போது தோளில் போட்டிருக்கிற அந்த நாகத்து, அந்த வங்கி, அதில் இருக்கிற வைரமெல்லாம் கீழே விழுமா பொறுக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் ஒரு சாக்லேட் பேப்பர் கீழே கிடந்தால் அதை இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு காலால் மூடிட்டு எடுக்கிறோம். அது ஏதாவது தங்கமாக இருக்காதா ஒரு எண்ணம். அங்கே வைரம் தங்கம் கிடந்தாலே எடுக்க மாட்டான். அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் பெரிய பெரிய 32 அடுக்கு 25 அடுக்கு என்று பெரிய பெரிய கட்டடம் கட்டுறானே. ராவணன் கால் தூசிக்கு பெற மாட்டான், அவ்வளோ பெரிய மாளிகை. அந்த மாளிகையில் மேலே இருக்காங்க. எவ்வளோ உயரமான மாளிகை. இந்த மாதிரி வாடகைக்கெல்லாம் விட மாட்டான். ஒரே ஆளே அத்தனை பெரிய வீட்டிலே இருப்பான். அப்போ அந்த வீடு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த வீடு கூட்டுற விளக்க மாதிரி கீழே தான் மூலையில் இருக்கும். செருப்பு வாசலில் தான் இருக்கும். அதுக்கு அதான் இடம். இப்போ மேல் மாடியில் நிற்பாங்களாம், அங்கே பெருக்கணும்னா கீழே விளக்க மாதிரி எடுத்துகிட்டு போகணும். அவங்களுக்கு தரையை விட ஆகாசம் பக்கம். அதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், கீழே விளக்கமாறு எடுக்காமல் ஆகாசத்தில் மின்னல் வந்தால் படக் படக்குன்னு ஒடிச்சு அதையே விளக்கமாறாக கட்டுவாங்களாம், கூட்டிடுவாங்க. தண்ணி தெளிக்கணுமே, கீழே தண்ணி எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். மேலே ஒரு பொத்தல் போடுவாங்களாம், ஆகாச கங்கையிலேருந்து தண்ணி வருமா, அதை அங்கையில் ஏந்தி வானத்தையெல்லாம் தேய்த்துருவாங்களாம். அதான் மாகார மடங்கல் மின்துகள் விளக்கி
மீகார மெங்கணும் மின்துகள் விளக்கி ஆகாய கங்கையினை அங்கையில் ஏந்தி பாகாய செஞ்சொலவர் வீசுபடுக்காரம். இதில் கடைசி வரி தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மின்னலை கூட உடைச்சிடலாம், ஆகாச கங்கையை கூட எடுத்துடலாம், 50 மாடி கட்டடம் கூட கட்டிடலாம். வேலை செய்கிறவ நல்ல இன்முகத்தோட 30 நாள் வேலை செய்கிறவ கிடைச்சா அது மிகப்பெரிய பாக்கியம். இங்கே எப்படியோ தெரியாது, எங்கள் ஊரில் எல்லாம் நாங்கள் அவங்ககிட்ட தான் அவள் வந்தவுடனே அவளுக்கு காப்பியை கொடுத்தா தான் அவள் விளக்கு மாதிரியே கையில் எடுப்பான். இல்லைன்னா அம்மா நான் இன்றைக்கி லீவ், இது ஏடி சொல்ல வந்த இப்போ தான் தோணிச்சும்பா. கண்டுபிடிக்கவே முடியாது. எங்கள் தமிழகத்திலெல்லாம் யாருக்கு பயப்படுறோமோ இல்லையா, வேலைக்காரங்களுக்கு ரொம்ப பயப்படணும், ரொம்ப பயப்படணும். தோசைக்கல்ல போடுறதுக்கு முன்னால் தோசை அவனுக்கு வச்சா தான் தோசைக்கல்ல போடணும், இல்லைன்னா தோசைக்கல் 8 நாளாலும் தேய்க்க மாட்டான். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வழி அதை பாகாய செஞ்சொலவர் வீசுபடுக்காரம். இனிமையாக கருப்புச்சாறு போல பேசுகின்ற அருமையான பெண்கள், அந்த வேலைக்கார பெண்கள் ஆகாய கங்கையை அங்கையில் ஏந்தி அந்த மீகார மெங்கடும் மின்துகள் விளக்கி. என்ன குப்பையா, மின்னலுடைய துகள், வைரத்துகள், அதை விளக்குறான். அப்படிப்பட்ட பாக்கியத்தோடு வாழ்ந்தவன் ராவணன். இவன்கிட்ட இவன் கேட்குறான். இவன் கேட்குற கேள்வி ஒரே வார்த்தையில் விழுந்துட்டான். யார் இது செய்தனர்? எதை சொன்னால் கோபம் வருமோ அதை சொன்னால் மானுடர் தடிந்தனர் வாழினால். கேவலம் மனுஷனாக இதை செஞ்சான். ராவணன் தங்கையை ஒரு மனுஷனாக செஞ்சான். அதுக்கு அடுத்தது சூர்பனகை எதிர்பார்க்காத கேள்வியை கேட்டான். ஏன் இது செய்தனர்? இங்கே அவள் தடுமாறுறான். நான் அந்த ராமன் பக்கத்தில் சீதைன்னு ஒரு பொண்ணு இருந்தா அவளை உனக்காக தூக்க போனேன், அதனால தான் என்ன செஞ்சான்னா நீ ஏண்டி தூக்கினேன். அது வரைக்கும் அவனுக்கு சீதையை பற்றி ஆசை இல்லை. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, அவள் மூக்க அறுத்தவன் லட்சுமணன். இவன் லட்சுமணனை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ராமனையே சொல்லி கொண்டிருக்கிறாளே தவிர லட்சுமணனை சொல்லலை. ஏன்னா லட்சுமணன் பேரை சொன்னால் கூட அவன் உதைப்பான்னு அவளுக்கு பயம். அதனால் அவன் பேரையே சொல்லலை. சொன்ன உடனே இவன் சொல்கிறான், ஏன் இது செய்தனர்? உனக்காக சீதையை எடுக்க போனேன், அதுக்காக எனக்கு இந்த அங்கபங்கம். இப்போ என்னாச்சு? ஒன்னால தாண்டா எனக்கு இந்த கஷ்டம், இதை நீக்கிறது உன் வேலை. அவன் என்ன நினச்சா, ராவணன் உடனே சண்டைக்கு போவான், ராமலட்சுமணர்களோட சண்டைக்கு போவான். ராவணன் தங்கேன்னு தெரிஞ்சு கூட என் மூக்கையே அரிக்கிற அளவுக்கு அத்தனை தைரியம் பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்? கண்டிப்பாக ராவணனை அழிப்பார்கள். அவளுக்கு ராவணன் சாகனம்னு தான் எண்ணமே தவிர சூர்பனகைக்கு ராவணன் வாழணுங்கிற எண்ணம் இல்லை. இது என்ன புது ராமாயணம் கேட்குறீங்களா? இல்லை. சூர்பனகையுடைய புருஷர் வித்வஜிஷ்வான் பேர். அவன் தனி நாட்டில் சூர்பனகையோடு நல்லா தான் வாழ்ந்தான். ராவணன் திக்கு விஜயம் செய்கிறான், எல்லா இடத்துக்கும் போவான், எல்லாரோடையும் போட்டிட்டு தானே தலைவர்னு ஜெயிச்சுட்டு வருவான். அப்போ இந்த சூர்பனகையுடைய கணவனான வித்வஜிஷ்வாவை இவனை எதிர்க்கிறான். ராவணன் அவனோட போரிட்டு சூர்பனகையின் கணவனை கொன்று விடுவான். அப்பவே சூர்பனகை மனசுல ஒரு வைராக்கியம் வந்தது. கணவன் இறந்த சூர்பனகையை தன் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டான். என் புருஷனை கொண்ட ராவணனை நான் கொல்லுவேன், அதுதான் அவளுடைய வைராக்கியம். அதுக்கு காலம் பார்த்துருந்தா. காலம் பார்த்து காத்திருக்கின்ற கொக்கை போல இப்போ சரியான காலம் கிடைத்தது. இப்போ ராவணன் போருக்கு போவான், நிச்சயமாக ஜெயிக்க மாட்டான், லட்சுமணன் அழித்து விடுவான். ராமனும் சேர்ந்தா கேட்கவே வேண்டாம், புயல் காத்து பூகம்பம் மாதிரி ராவணன் அழிவான். அதுக்கு தான் அவன் திட்டம் கேட்டான். மானுடர் தடிந்தனர் வாழினார். ஏன் இது செய்தனர்? இவன் இதை எதிர்பார்க்கல. மனுஷன் அடித்தான்னு உடனே அவன் ஓடிடுவான்னு நினச்சா. நான் அவன் பெண்டாட்டி தூக்க நினச்சேன், அதனால தான் அவன் என்னை அழிச்சான்னு சொல்ல முடியல. ஏன்னு கேட்டால் ராவணன் அது வரைக்கும் யோக்கியந்தான், அது வரைக்கும் யோக்கியந்தான். அடுத்தவனுடைய மனைவி மேலே அவன் ஆசைப்படலை. ஏன்னா அவனுக்கு சாபம் இருக்குது. விரும்பாத பெண்ணை நீ தொட்டால் அவன் தலைவடிச்சு போகும், அவன் போகமாட்டான். திலோத்தமன் வருவார், ரொம்ப வருவா, அவங்களே இஷ்டப்பட்டு இவங்களுக்கு வேலை செஞ்சாங்களே தவிர ராவணன் இந்த பெண்ணையும் தூக்கிட்டு வரல. புஞ்சிதஸ்கலையை தூக்க போய் சாபம் வந்ததில் ஒழுங்காத்தான் இருக்கான். இப்போது சீதையை நான் எதுக்காக எடுத்தேன்? உனக்காக எடுத்தேன்னா. உன்னால தாண்டான்னா. எப்படிப்பட்டவ தெரியுமா? அவள் அழகை எப்படி நான் சொல்லுவேன்? இந்திரன் சசியை பெற்றார், 2-3 வதனத்தோன் தந்தை உமையை பெற்றார், செந்திரு மகவை பெற்றான் திருமால், சீதையை பெற்றால் நீ எங்கனம் வாழுதி? அவள் கேட்குறா. திருமால் மகாலட்சுமியை அடைந்தான், பரமசிவன் பார்வதியை அடைந்தான், அந்த பிரம்மதேவனோ சரஸ்வதியை அடைஞ்சான். உனக்கு சீதை கிடைச்சா நீ எங்கடா வச்சு வாழ்வ? அவன் என்ன அந்தணன் நாவில் வைத்தான், பிரம்மா நாக்கில் சரஸ்வதியை வைத்தான், பாகத்து ஒருவன் வைத்தான் பரமசிவன், ஆகத்து ஒருவன் வைத்தான் திருமால். பிரம்மன் நாக்கில் வச்சான், திருமால் மார்பில் வச்சான், பரமசிவன் பாகத்தில் வச்சான். இவன் கேட்குறா, ஆகத்தில் வைத்தான் ஒருவன், பாகத்தில் வைத்தான் ஒருவன்,
மாகத்தோள் மன்னா சீதையை பெற்றால் நீ எங்கனம் வைத்து வாழுதி. இதுக்கு ரெண்டு அர்த்தம். நீ எங்கடா வைப்பேன்னு ஒரு அர்த்தம், நீ எங்கடா வச்சு வாழ போற, உருப்படாத போற. அவன் ரெண்டு அர்த்தத்தோட சொல்றான். இவனுக்கு அவ சீதைங்கிற பெயரையும் அவ அழகையும் சொன்ன அடுத்த வினாடியே என்ன பண்ணான்? கரணையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றார், பெற்ற வரணையும் மறந்தா, உற்ற பழியையும் மறந்தா, கேட்ட நங்கையை மறந்திலாதா. எல்லாத்தையும் மறந்துட்டான். விருப்பமில்லாத பெண்ணை நீ தொட்டா தலை வெடிச்சு போகுங்கிற வரணையும் மறந்தான், எதிராளியோட உரணையும் மறந்தான், கரதூஷணர் வதத்தில் இவன் தோற்று போறானே அந்த கரணையும் மறந்தான். ராமலட்சுமணர்களால் இவருடைய தம்பியான கரதூஷணர்கள் அழிக்கப்பட்டால் ஆயிரக்கணக்கான பேர், அதையும் மறந்தான். கரணையும் மறந்தான், பெற்ற வரனையும் மறந்தான், உரனையும் மறந்தான், உற்ற பழியையும் மறந்தான். அடுத்தவன் பட்டாடி தூக்கினா அது பழி என்ற மிகப்பெரிய பழியையும் மறந்தான். வேற எதை மட்டும் மறக்கல? கேட்ட நங்கையை மறந்திலாதான். சீதையை மட்டும் அவன் மறக்கல. அடுத்த வினாடியே அவனுக்கு பார்க்குற இடமெல்லாம் சீதையாகவே இருக்க. அவன் யார்கிட்டே ஆலோசனை கேட்கல. தங்கைக்கு இப்படி அவமானம் வந்ததே, அவளை அவமானப்படுத்தியவனை அழிக்கலாமா? தம்பி விபீஷணன் கிட்ட கேட்கல, கும்பகர்ணன் கிட்ட கேட்கல, பெண்டாட்டி மண்டோதரி கிட்ட கேட்கல, பிள்ளை இந்திரஜித் கிட்ட கேட்கல. இது நியாயமான பகையா இருந்தா கேட்டிருப்பா. ஆனா இது பகை அல்ல, காமம். எனக்கு அடுத்தவன் பெண்டாட்டியை கேட்டதுலேருந்து அவன் மேலே ஆசை, அவளை தூக்கிட்டு வரட்டுமான்னு பொண்டாட்டி போய் கேட்பானா? இல்லை தம்பிக்கிட்ட கேட்க முடியாத விஷயம், யார்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயம், விஷத்தை சாப்பிட்ட மாதிரி துப்பவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தேவையில்லாத ஒரு காமம் வந்து விட்டா அதை சொல்லவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அதுதான் ராவணனுடைய நிலை. அதனால் யார்கிட்டையும் போய் கேட்கல, யார்கிட்டையும் ஆலோசனை கேட்கல. மாரீச்சனை கேட்டான், மானா அனுப்பினா, சீதையை தூக்கி வந்து வச்சாச்சு. இப்போது இவனுக்கு யார் செஞ்சது தப்புன்னு சொல்லுவா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாரையும் கேட்க. இதுதான் உண்மையான ரசிகத்தன்மை, இதுதான் உண்மையான ரசிகத்தன்மை. அவ்வளோ அக்கறையோடு வந்து தேடி இடம் போகாமல் உட்கார்ந்து கேட்குறாங்களே, ரொம்ப நன்றிமா. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. 53 ஆண்டுகளாக நான் பேசுகிறேன். பேசாத நாளெல்லாம் நான் பிறவாத நாள். அதனால் இன்றைக்கி அற்புதமாக வந்து கேட்டது ஆனானப்பட்ட அந்த பிராட்டியே வந்த மாதிரி. அதுதான் அற்புதம். சில சமயத்தில் எதிர்பாராததெல்லாம் நடக்கும். இப்போ அதே மாதிரி இங்கேயும் கேட்ட நங்கையை மறக்காமல் இவங்க யார் ஆலோசனையும் கேட்காம சீதையை கொண்டு வந்து அசோகவனத்தில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த புறத்துக்கே போல, மண்டோதரியவே பார்க்கல, அரசியல் சபையும் கூட்டலை. அவன் பெரிய அரசன், அவன்கிட்ட நினச்ச நேரத்தில் போய் பேச முடியாது. நம்ம சாதாரண ஒரு முனிசிபாலிட்டி கவுன்சிலர்கிட்ட அவன் பிள்ளையே போய் பேச முடியல எங்கள் ஊரில். அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அதுக்கு 4 நாள் காவல் இருந்து போய் பேசணும். அவன் லங்கேஸ்வரன், மிகப்பெரிய மன்னன், தேவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கான். அவங்ககிட்ட போய் யார் பேசுவார்கள்? இந்த நிலையிலே ராவணனை சீதையை கொண்டு போனது தெரிந்து ஆஞ்சநேயர் வந்து இலங்கையே நெருப்பு மூட்டிட்டு போயிட்டார். ராமாயணம் பூரா சொல்ல முடியாது, வாய்ப்பு கிடைத்தால் பூரா சொல்லலாம். இப்போது இலங்கையே அழிச்சாச்சு. இப்போ ராவணனுக்கு முதல் தோல்வி. இப்படி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான், எல்லார்கிட்டையும் சொல்கிறான். ஆஹா, அப்போது ராவணங்கிட்ட கேட்க முடியலே, முடிஞ்சு போச்சு. சீதையை கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போது இலங்கையே அழிபட்டு போச்சு. இவனுக்கு முதல் தோல்வி அப்போத்தான். எப்போவுமே மனுஷன் மேலே மேலே ஜெயிச்சா என்ன சொல்லுவான்? என்னால் தான்பான். தோற்று போயிட்டா அவனால தான், அவளால் தான். தோல்வி வந்தால் அடுத்தவன் தலை மேலே போடுவோம், நல்லது வந்தால். சாதம் குழஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, சாதம் நல்ல வெஜிடபிள் பிரியாணி பண்ணினான்னு வச்சுக்கோங்க. அப்போ கேட்டால் நான் தாங்க செஞ்சேன், சூப்பராக செஞ்சேன்பா. சாதம் குழஞ்சி போச்சு, அப்போ ஒத்துக்கணும்ல, நான் தாங்க கொஞ்சம் குழைய விட்டேன், அதை ஒத்துக்க மாட்டான். அரிசியே சரியில்லைங்க, உங்களுக்கு வாங்கவே தெரியல, கடையில் போய் புது அரிசி உங்கள் தலையில் கட்டிவிட்டான், அப்போ அடுத்தவன் தலை மேலே. பிரியாணி செஞ்சால் நான், குழஞ்சி போன சாதமானால் அது ஒன்றால். அதான் உலகம். பழியெல்லாம் அடுத்தவன் தலையில், சிறப்பெல்லாம் என் தலையில். அங்கே 2 பேர் சிரிக்கிறாங்க பாருங்கள், அதான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாகவே இந்த குக்கரும் கேஸும் வந்த பிறகு எல்லாருமே கெட்டுப்போச்சு. அவன் 10 மணிக்கு வருவார் சாப்பிட்றதுக்கு. இவன் சமையலெல்லாம் வச்சுருக்க மாட்டான். தோசை மாவு எப்போ ரெடியாக இருக்கும், இல்லைன்னா பக்கத்துலேயே கடை இருக்குது, வாங்கி வச்சுக்குவான். அந்த தோசையை ஊற்றிட்டு எங்கே தோசை தான் இருக்குது சாப்பிடுங்க வாங்க வந்து உட்காருவார். 2 தோசை போட்டுருவா. அவர் கையை காலை அலம்பிட்டு வந்து அந்த 2 தோசையை விண்டு சாப்பிடுவார். பசி. இவன் கேஸ் அடுப்பில் இப்படி இந்த கை வச்சுக்குவா அந்த வால்வெளியை. ஏங்க இன்னொரு தோசை வேணுமா? போதுமா? நீங்கள் வாயில் நிறைய தோசை வேணும்னு சொல்கிறதுக்குள்ளே படக்கில் அணைச்சிருவான். அடுப்பை அணைச்சிட்டேங்க, பரவாயில்ல 2 தோசை சாப்பிடுங்க போதும். கொடுமை இல்லை?
பொங்கலாக பொங்கப்பானை வச்சு பாலை பொங்க வச்சு அது கிழக்க பொங்கித்தான் மேற்க பொங்கித்தான்னு பார்த்து பொங்கலோ பொங்கல்னு சொல்லி பொங்கல் வச்ச காலமெல்லாம் போச்சு. குக்கருக்குள்ளே அரிசியும் போட்டு வெள்ளத்தையும் போட்டு ஏலக்காயும் போட்டு முந்திரி பருப்பையும் போட்டு முடிஞ்சால் மாமியாரையும் உள்ளே போட்டு மூடிவிட்டு டிவி கிட்ட வந்து உட்காந்துட்டு பட்டிமன்றம் பார்க்கணும். அது விசில் அடிக்கும். விசில் அடித்தா ரவுடின்னு அர்த்தம். இப்போ எல்லார் வீட்லேயும் நல்லவன் இருக்கானோ இல்லையா, ரவுடி கண்டிப்பாக இருக்கான். விசில் சத்தம் காத்தாலேயும் சாயந்தரமாக அது 3 விசில் வரட்டங்க 4 விசில் வரட்டங்க இங்கே உட்காந்துக்கிட்டு அது தீஞ்சி தீக்கட்டையாக போயிடும். கேட்டால் சரியில்லைங்க, இந்த குக்கரே சரியில்லைங்க, மாற்றணும். குக்கர் வாங்கி 3 நாள் தான் ஆயிருக்கும். அவன் சொல்லுவான் உடனே, குக்கரை மாற்றி என்ன பிரயோஜனம், பொண்டாட்டியே மாற்றணும். இதை வெளியே சொல்ல முடியாது, மனசுக்குள்ளே சொல்லிப்பார். அதானே, குக்கரை மாற்றி பிரயோஜனம் இல்லை, பொண்டாட்டி தான் மாற்றணும். பொண்டாட்டி மாற்ற முடியாது, அதனால் அவர் தன்னைத்தான் மாற்றிக்கணும். இங்கே அதே மாதிரி இவன் வந்து சொல்கிறான், அவன் வந்து அழித்து விட்டு போயிட்டான்னா என் மேலே தப்புன்னு ஒத்துக்கலை. சுட்டது குரங்கு, எரி சூறையாடிற்று, கெட்டது கொடிநகர், கிளையோடும் பட்டனர், பரிபவம் எங்கனும் பறந்தது, இட்டது இவ்வரியணை, இருந்தது என் உடல். அவன் சொல்றான், குரங்கு வந்து சுட்டது, எங்க பார்த்தாலும் நெருப்பு, பெண்களுடைய கூந்தலிலே இருந்து அகில் வாசனை அடிச்சது போக எங்க பார்த்தாலும் முடி பொசுங்கின நாற்றம். சுட்டது குரங்கு, எரி சூறையாடிற்று, கெட்டது கொடிநகர், பட்டனர் பரிபவம். எல்லாரும் அழறாங்க, ஐயோ வீடு போச்சே, மாடு போச்சே, எல்லாம் போச்சேன்னு அழறாங்க. பட்டனர் பரிபவம் எங்கனும் பறந்தது. இத்தனையும் பார்த்து கொண்டு இட்டது இவ்வரியணை, இருந்தது என் உடல். என்னைக்கு ஆஞ்சநேயர் வந்து இலங்கையில் நெருப்பு வைத்தாரோ அன்னைக்கே நல்ல ராவணன் செத்து போயிட்டான். நல்ல உசுர் போயிடுத்து. மானம் போனால் அதுக்கப்புறம் என்ன இருக்கு, தோல்வியே கண்டறியாத ராவணனுக்கு அது மிகப்பெரிய தோல்வி. அதனால தான் சொல்கிறேன், என் உசுர் போயிடுத்து, இட்டது இவ்வரியணை, கிடந்தது என் உடல். என் உடம்பு தாண்டா இருக்கு, என் நல்ல உயிர் போயிடுத்து. அப்போ அடுத்தவரை கேட்குறான், இற்று இலது ஆயின என்னும் மாற்றம் தந்திலரார். உங்களால் பற்று இலை ஆகினும் வேற ஒன்றும் செய்ய முடியலனாலும் அந்த குரங்கை இற்று இலது ஆயுது, அந்த குரங்கை அழிச்சிட்டோம் என்ற வார்த்தைவாதம் சொல்ல மாட்டீர்களா? அப்போ சொல்கிறான் அவன். அப்போத்தான் அந்த சபையில் இவன் புலம்புறான், அந்த குரங்கு அழிக்கலை, இலங்கை அழிஞ்சு போச்சு, என் நல்ல உயிர் போய்விட்டது. இத்தனைக்கும் காரணம் எது, ஏன் அழித்தது? நீ சீதையை கொண்டு வந்தது. சீதையை கொண்டு வந்து ஏன் தப்பு? அவள் அடுத்தவனுடைய பெண்டாட்டி. அதை ஏன் கொண்டு வந்த? அவள் இஷ்டமில்லாமல் கொண்டு வந்த, இது தப்பு. இத்தனைக்கு காரணம் நீதாண்டான்னு தன்னை நினைத்து கொள்ளாமல் எல்லாரையும் சொல்கிறான். யாரும் தடுக்கலையே, குரங்கு வந்து சுட்டதே இத்தனையும். அப்போ அந்த ஆலோசனை சபையில் குரங்கு போய் சொன்ன உடனே ராமன் வந்தாச்சு. மறுகரையில் ராமன் நிற்கிறான், இங்கே ராவணன் இருக்கான். இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது? சீதையை தூக்கிட்டு வந்தது தப்பு. தூக்கி கொண்டு வந்த பிறகாவது விழித்து கொண்டு அவளை மறுபடியும் கொண்டு போய் விட்டுருக்கணும், அதுவும் செய்யாதது தப்பு. குரங்கு வந்து நெருப்பு வச்ச பிறகாவது பயந்துக்கிட்டு சீதையை அனுப்பியிருக்கணும், அது செய்யாது, அதை விட பெரிய தப்பு. இப்போ அவளை கட்டின புருஷனே வந்து கேட்குறான், அப்போ கூட கொடுக்க மாட்டேன்னு வீம்போட அவனை எதிர்த்து போரிடுகிறேன்னு சொல்றியே, இது தப்புக்கெல்லாம் பெரிய தப்பு. இப்போ இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் படை வந்து விட்டது. என்ன செய்யலாம்? ஆலோசனை. நல்லது நடக்கிற வரைக்கும் என்னால், கஷ்டம் வந்தால் ஒன்றால். இப்போ சொன்னேனே சாதம் குழஞ்ச கதை தான், அடுத்தவன் தலை மேலே போடுவான். இப்போ ராவணன் சொல்கிறான், உங்களால் அழிக்க முடியல, சண்டை போட முடியல, ஜெயிக்க முடியல, குரங்க விட்டுட்டீங்க. அவன் வந்து நிற்கிறான், மனுஷன் வந்து நிற்கிறான். இவனுக்கு அதுதான் கேவலம், மனுஷன் வந்து நிற்கிறான். அப்போ உன்னுடைய வீராதி வீரம், உன்னுடைய அத்தனையும் இல்லையே. இவன் பாடினது தவறான இசை, இவனுடைய ஸ்ருதியிலே பேதம் இருந்தது, தாளம் தப்பி போச்சு. இவன் செஞ்சது அத்தனையும் தப்பான தாளங்கள், தப்பான இசை. இவன் பாடினது அத்தனையுமே சீதைக்கு அவன் கணவன் வந்திருக்கிறான், அவனை அழிக்க வேண்டும் என்றது தப்பான ராகம். ஆஞ்சநேயர் வந்து அழித்து விட்டு போய்விட்டான், அவனை கொல்லாம விட்டீங்களே, அது மிகப்பெரிய பாவம். இது ஸ்ருதி தப்பினது, தாளமும் தப்பிடுத்து, ஸ்ருதியும் தப்பியாச்சு, ராகமும் தப்பியாச்சு. இவன் பாட்டு பாடுறான், என்ன பாட்டு பாடுவான்? தப்பாத்தான் பாடுவான். இது இத்தனையும் சரியில்லாத போது பாட்டும் தப்பா போனா யாரும் கேட்க மாட்டான். ஸ்ருதி தப்பானாலும் பாட்டு சரியா இருந்தா அதில் சமாளிச்சுக்கலாம். இவன் பாட்டும் தப்பு. அந்த நேரத்தில் இவனுடைய ஸ்ருதி பூராவும் தப்பாக இருக்கிறது. தவறான பாடல் இசைக்க வேண்டிய இடம், அங்கே ஒரே ஒருவன் சரியான பாடலை இசைக்கிறான். ஸ்ருதி தப்பி போயிருக்கிறது, தவறான இசை. ஆனால் அந்த தவறான இசையை எடுத்துக்கொண்டு சரியான பாடலை ஒன்று இசைக்கிறான், அவன் தான் கும்பகர்ணன். யாரும் பேச முடியல. இவன் சொல்கிறான், என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு ராவணன். அப்போ கும்பகர்ணன் சொன்னான், எங்கடா மானம் போச்சு? உன்னுடைய வீட்டிலே அழகான பெண்கள், மண்டோதரி கற்புக்கரசி 7 பேரில் மண்டோதரி ஒருத்தி.
மாணிக்க வாசகர் எந்த மனிதனையும் பாட்டில் வச்சு பாட மாட்டார், பாடவே மாட்டார். சம்பந்த பெருமான் தான் பாடுகிற பதிகத்தில் 9வது பதிகத்தில் ராவணனை வச்சு தான் பாடுவார். திருநீற்று பதிகம் பாடுகிற போது கூட மந்திரமாவது நீர் வானவர் மேலது நேருன்னு சொல்லும்போது ராவணன் மேலது நீரும்பார். அவருடைய சிவபக்தியின் ஞானசம்பந்தர் பாடுவார். ஆனால் மாணிக்க வாசகர் எந்த பெண்களையும் பாட மாட்டார். சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லாரையும் பாடுவார், அப்பரடிகளும் பாடுவார். ஞானசம்பந்தர் பாடியது மங்கையர்க்கரசியும் ராவணனையும் தான். ஆனால் மாணிக்க வாசகர் பாடுகிறார், ஆர்கலிசூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் செய்த பெருமான். யாரு? அந்த மண்டோதரிக்காக சிவபெருமானே சீதையாக அவள் வயிற்றிலே வந்து, அதுதான் பெரிய ஆனந்த ராமாயண மனோகர் நடத்தினது. அப்போ ஸ்ரீ சிவபெருமானே மண்டோதரிக்கு மகளாக வந்து பிறக்க, சீதை பிறக்க, லங்கை அழியனுக்கு அசரீரி கேட்க, அதை கடலில் விட, அது கரையில் ஒதுங்க, விதுரை மன்னனுடைய ஏற்காலில் கிடக்க அவனெடுத்து வளர்த்தார். அதனால தான் சீதையை சிறை வைத்ததுனால ராவணன் அழிந்தார். சீதை பிறக்க லங்கை, அது ஒரு ராமாயணம். 18 ராமாயணம் இருக்குது விதவிதமாக. பொட்டுன்னு எல்லாம் ஒரே பொட்டு தான். நீங்கள பொட்டு, வட்டை பொட்டு, நெட்டு பொட்டு, குட்டு பொட்டு, பாம்பு பொட்டு, பள்ளி பொட்டு, இத்தனை வச்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி ராமாயணம் ஒன்று தான். அது அவங்க விருப்பப்படி பாடி இருக்கிறார்கள். மொத்தம் 17 ராமாயணம் இருக்குது. உங்கள் எழுத்தச்சன் ராமாயணம் ஒரு விதம், துளசிதாசர் ராமாயணம் ஒரு விதம், வால்மீகி ராமாயணம் வேறு, கம்பன் ராமாயணம் வேறு, இன்னும் ஜாவா சுமத்ராவிலாம் ராமாயணம் அதெல்லாம் வேறு வேறையாக வரும். 17 ராமாயணம் இருக்குது. அதில் ஒன்று இந்த ராமாயணம். ஆனால் அந்த ராமாயணம் அத்தியாத்மிக ராமாயணம். இத்தனையும் அதில் சீதை ராவணனுக்கு அதை மாணிக்க வாசகர் பாடுவார். ஆர்கலிசூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் செய்த பெருமான். மண்டோதரியை வைத்து பாடி அப்பேற்பட்ட கற்புக்கரசை. அப்படிப்பட்ட மனைவி கிடைச்சும் கூட இவன் புத்தி கட்டு போச்சு. அப்படிப்பட்ட மனைவி கிடைத்து இவன் புத்தி கட்டு போச்சு, சொல்ல முடியல. இப்போ கும்பகர்ணன் சொல்கிறான், அவள் கற்புக்கரசி கணவன்கிட்ட வந்து நீ செஞ்ச தப்புன்னு சொல்ல முடியலை. அந்த புறத்தை விட்டு வெளியே வர முடியாது. இவன் அந்த புறத்துக்கு போனால் தானே சொல்ல முடியும். இவன் எப்போ பார்த்தாலும் அசோகவனமே கதின்னு அவன் காலில் விழுந்திருக்கான். சீதை காலில் விழுந்து என்னை ஏற்றுக்கோ ஏன்னா தொட முடியாது. விருப்பமில்லாதவளை தொட்டால் இவன் தலை வெடிச்சு போகும். அதனால் அவன் காலில் விழுறான். சீதை என்னுடைய காலில் விழுந்து என்னை ஏற்றுக்கோ. இப்போ கும்பகர்ணன் சொல்கிறான், ஏன்பா என்னமோ குரங்கு வந்து சுட்டுடுத்து மானம் போச்சுன்னு பேசுறியே, அவனை அழிக்கலன்னு பேசுறியே, உன்னுடைய அந்த புறத்திலே அழகான பெண்கள் மண்டோதரியும் தானிய மாலினியா, அதை தவிர எத்தனையோ பெண்களை நீ மணந்து கொண்டிருக்கிறாய். அத்தனை பேர் உன்னோட நல்ல சிரிப்பை தர காத்திருக்கிறார்கள், சந்தோஷத்தை தர காத்திருக்கிறார்கள். உன் அந்த புறத்திலே வாழ்கிற மகளிரெல்லாம் ஒன்னகை தர நீ வேறொருவன் மனைவியின் காலை தொழ இது புகழா? அவ வெறுத்து ஒதுக்குறாளே, இது புகழா? என்னமோ மானம் போச்சுங்கிறிய, மானம் இருக்கிறவனுக்கு தாயா போக உனக்கு இருக்கான்னா? கும்பகர்ணன் மொத்தம்தான் கேட்டான். உன்னுடைய மனைவியெல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க காத்திருக்கும் போது நீ அடுத்தவன் மனைவி காலில் விழுது என்னை ஏற்றுக்கோன்னு கெஞ்ச அவ எட்டி தள்ளி உதைக்கிறாளே, அது விடவாடா உனக்கு போச்சு? மானம் போச்சுன்னு சொல்றிய, குரங்கு வந்து கொளுத்தி விட்டது, என்னுடைய மானமே போச்சுன்னு சொல்றிய. மானம் எங்க இருக்கு? சிட்டர் செயல் செய்திலை, குல சிறுமை செய்தாய், மட்டவிழ் மலர் குழலினாலே விட்டுடு சொல்ல வந்தான். நீ செஞ்சது அத்தனையும் தப்பு. நீ நல்லவன் பாராட்டுகிற காரியத்தை செய்யலை. குலத்துக்கே சிறுமை தரக்கூடிய காரியத்தை அடுத்தவன் மனைவியை இதுவரைக்கும் யாரும் தூக்கலை. நீ தான் வழி காட்டின. உனக்கு பின்னால் வந்த துரியோதனன் தம்பியை விட்டு புடவையை பற்றி இழுக்க சொன்னான் திரௌபதியை, அவன் கூட தூக்கி கொண்டு போய் அந்த புறத்தில் வைக்கல. நீ செஞ்ச இந்த பாதகமான காரியத்தை வேற எவனுமே செஞ்சதில்லை. அதனால் நீ குலச்சிறுமை செய்தாய். குலத்துக்கே உன்னால் சிறுமை வந்து விட்டது. சிட்டர் செயல் செய்திலை, குல சிறுமை செய்தாய். விட்டுடு, செய்தியை விட்டுடு சொல்ல வாயெடுத்தான். மட்டவிழ் மலர் குழலினாலை. அப்போ பார்க்குறான் ராவண முகம் இத்தினுண்டா போச்சு. ஐயோ தம்பியே இப்படி சொல்கிறானே, நம்ம தப்பு பண்ணிட்டுமே, அவன் அறியாமல் அவன் முகம் ஆடுகிறது. அப்போ கும்பகர்ணன் பார்க்குறான், அவன் சரியான பாடலை பாடுறான், இவன் தவறான பாட்டை பாடுறான். இசையை இசைக்கிறான், இவன் சரியான பாட்டை பாடுறான். நீ இசைக்கிற இசை தப்பு, நீ பாடுகிற ராகம் தப்பு, உன்னுடைய பாடலே தப்பாக இருக்கிற பொழுது நீ எந்த இசை இசைத்தாலும் எப்படி சரியா இருக்கோ, உன்னுடைய பாடல் மாற்றான் மனைவியை கொண்டு வந்தாயே, அந்த பல்லவியே தப்புடா. அதுக்கு மேலே அவளை கொண்டு போய் சிறை வைத்தாய், அந்த அனுபல்லவி அதை விட தப்பு. அவள் கடவனே வந்து நிற்கிற போது விடமாட்டேன் பிடிவாதம் பிடிக்கிறிய, அந்த சரணம் அதை விட தப்பு. அதனால் உன்னுடைய இசையே தப்பாக இருக்கிறது, இப்போ நான் திருத்தி பாடுகிறேன். நீ என்ன சொன்ன? மானம் போச்சுன்னு தானே சொல்கிற. பேசுவது மானமிடை பேணுவது மானம், கூடுவது கூசுவது மானுடரை நன்று நம குற்றம். ஆசில் பல தாரம் அவை அஞ்சிரை அடைப்போம். தன்னையும் சேர்த்திக்கிறான். அடே நீ செஞ்சது அரக்கர்கள் எல்லாருக்கும் குலத்துக்கே அது கேவலம். வேற எந்த ஒரு திருடினா அவன் மட்டும்தான், ஒரு கொலை செஞ்சா அவன் மட்டும்தான்,
ஆனால் அடுத்தவன் பெண்டாட்டியையோ விருப்பமில்லாத பெண்ணையோ தூக்கி கொண்டு வந்தா அவன் குடும்பத்துக்கே அது கேவலம். அந்த குடும்பத்தில் போய் பெண்ணு கொடுக்குற அவன் ஊராம் பெண்டாட்டியோ தூக்கிட்டு வந்த ஜாதிடா, கொடுக்காதேமோ. குலத்துக்கே கேடு விளைப்பது இது ஒன்று தான் மிகப்பெரிய குற்றம். மற்ற எல்லா குற்றங்களுக்கும் அவனுக்கும் இருக்கும் தண்டனை. ஆனால் அடுத்தவன் மனைவியை விருப்பமில்லாத பெண்ணை கொண்டு வந்து நீ அடைய நினைக்கிறாயே, இது உனக்கு மட்டும் இல்லடா, பக்கத்தில் விருப்பமோ விருப்பம் இல்லையோ இருந்த காரணத்துக்காக எங்க எல்லாருக்கும் அது பழி. அதனால நீ என்ன செஞ்ச? சிட்டர் செயல் செய்திலை, குல சிறுமை செய்தாய், குலத்துக்கே சிறுமை செய்தாய். ஆசில் பர தாரம் அவை அஞ்சிரை அடைப்போம், மாசில் புகழ் காதல் உருவோம். நெருப்பில் கை வைப்பேன், ஆனால் நெருப்பு என்ன சுடக்கூடாது. இது நடக்கிற காரியமா? விஷத்தை நான் குடிப்பேன், ஆனால் நான் சாகக்கூடாது. நீ குற்றமற்ற தப்பான மனைவியை தூக்கிட்டு வந்தால் கூட பரவாயில்ல, கற்புக்கரசியான குற்றமற்ற ஜானகியை தூக்கி கொண்டு வந்த ஆசில் பர தாரம் அவை அஞ்சிரை அடைப்போம். அவளை கொண்டு வந்து சிறையில் வைத்துட்டு மாசில் புகழ் காதல் உருவோம். உன்னை எல்லாரும் புகழணும்னு ஆசைப்படுற இது நடக்கிற காரியமாடா? ரெண்டு நெருப்பில் கை வைப்பேன், ஆனால் அது சுடக்கூடாது. நெருப்பான சீதையை கொண்டு வந்து விட்டு உனக்கு சுடாமல் எல்லாரும் கவரி வீசணும்னு நினைக்கிறீங்க, நியாயமா? ஆசில் பர தாரம் அவை அஞ்சிரை அடைப்போம், மாசில் புகழ் காதல் உருவோம். என்ன சொன்ன? மானம் போச்சு மானம் போச்சுங்கிற. பேசுவது மானமிடை, பேணுவது காமம். பேசுறதெல்லாம் மானத்தை பற்றி, செய்கிறதெல்லாம் காமத்தை பற்றி. கூசுவது மானுடரை, கேவலம் மனுஷனை கண்டு பயப்படுறியடா. மும்மூர்த்திகளும் உன்னை கண்டு பயந்த காலம் போய், தேவாதி தேவர்கள் உனக்கு வேலை செஞ்ச காலம் போய், கேவலம் வெந்ததை தின்று வந்ததை அனுபவிக்கிற மனுஷனுக்கு பயப்படுகிறாய். கூசுவது மானுடரை, நன்று நம்ம குற்றம். ரொம்ப நல்லா இருக்கடா நம்ம ஆட்சி. இதுதானா உன்னுடைய வீரம்? நீ நல்லவன் செய்கிற காரியத்தை செய்யலை, சிட்டர் செயல் செய்திலை. இத்தனை கும்பகாரன். அவன் இசைத்தது தவறான இசை, இவன் பாடுகிற பாட்டில் தவறான ஒரு சொல் கூட வரல, சரியான பாட்டை பாடுறான். சிட்டர் செயல் செய்திலை, நல்லவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை நீ செய்யல, குலச்சிறுவை செய்தாய், குலத்துக்கே கேடு விளைக்கிற காரியத்தை செய்தாய். இப்பவும் ஒன்று கெட்டு போல, மட்ட வீழ் மலர் குழலினாலே விட்டுடு, சீதையை விட்டுடு. நான் ராவண மூஞ்சியை பார்க்குறான், வாடி போச்சு. கும்பகாரனை யோசிக்கிறான், இப்போ கொண்டு போய் விட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ராமன் வந்து தலைவாசலில் நிற்கிறான். அவன் புருஷன் வந்து கேட்டதுனால பயந்துக்கிட்டு விட்டான்டா. இவன் ஒன்று திருந்தி போய் விடலேன்னு உலகம் பேசும். ராவணன் ஒன்றும் நல்லவன் ஆயிடல, அடிக்கி பயந்துக்கிட்டு விட்டுட்டான். பாமா, நீ விட்டாலும் உனக்கு கெட்ட பேர் தான், விடாட்டாலும் கெட்ட பேர் தான். அதை விட அந்த ராமனால நீ செத்து போனா அது உனக்கு புகழ், அது உனக்கு புகழ். மட்டவிழ் மலர் குழலினாலே விட்டுடு. பார்க்குறான் மன்னா, அது வரைக்கும் அண்ணான்னு பேசினான், இப்போ பார்க்குறான் நீ ராஜா, நான் சாதாரணமாக உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதனால் அரசரை எதிர்த்து பேச முடியாது. மட்டவிழ் மலர் குழலினாலே மன்னா விட்டிடுது மேல் எளிதும். இப்போ கொண்டு போய் விட்டா யாரும் உன்னை பாராட்ட மாட்டார்கள். அதை விட அவரால் வெல்லப்பட்டிடுது மேல் அது நன்று, அவரால் கொல்லப்பட்டிடுது மேல் அது நன்று. அந்த ராமன் ஜெயிச்சு நீ தோத்தாலோ அல்லது ராமன் கொன்று நீ செத்தாலோ அதுதான்டா உனக்கு புகழ். செஞ்சான், தப்பு பண்ணினான், கடைசியில் தண்டனையை அனுபவிச்சுட்டான்ப்பா. திருடினவன் தப்பு, ஆனால் அவன் 6 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டா, அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டான்ப்பா. இப்போ ஏன் அவனை திட்டுறீங்கப்பா? கொலை செஞ்சவன் ஆயுள் தண்டனை அனுபவித்து வெளியே வர்றான். அப்போ உலகம் என்ன பேசும்? அவன் கொலை செஞ்சுட்டான் ஏதோ உணர்ச்சி வேஷத்தில். அதுக்கு தான் அவன் 14 வருஷம் பெண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு இளமையெல்லாம் திறந்து ஜெயிலில் இருந்துட்டான். இனிமேல் அவனை செத்த பாம்பை எதுக்குடா அடிக்கிறீங்கம்மா? அது மாதிரி ராவணா, நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு பழி. ராமனால் நீ ஜெயிக்கப்பட்டால், ராமனால் நீ கொல்லப்பட்டால் பரவாயில்ல. சீதையை எடுத்ததற்கு ராவணன் உயிரையே கொடுத்துட்டான். அதனால் அவன் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் ஆயிடுத்து உன்னை உலகம் மன்னிக்கும். சரியான பாடலை சொல்லி கொடுக்கிறான். விட்டிடுதி மேல் எளிதும் அவனால் வெல்லப்பட்டிடுதி மேல் அதுவும் நன்று. நானே போகிறேன் சண்டைக்கு, நானே போகிறேன் முதல்ல யுத்தத்துக்கு. ஏன்னா உங்கூட இத்தனை நாள் இருந்ததே கேவலம், இனிமேலும் இருப்பது அதை விட கேவலம். ஒரு சோத்தை தின்ன காரணத்துக்காக 6 மாதம் தூங்கி 6 மாதம் எழுந்தேன். வாய் தவறி நித்தியத்துவம் கேட்க நித்திரத்துவம் கண்டுட்டேன். அதனால் உன் உப்பை தின்ன பாவத்துக்காக நான் உனக்காக உயிரை விடுறேன். ஆனால் நீ செஞ்ச காரியத்துக்கு நான் துணை இருக்க மாட்டேன். அவனை ஜெயிச்சுட்டு வருவேன்னு சொல்ல மாட்டேன். அவனை ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கக்கூடாது. ராமன் தான் ஜெயிக்கணும், நீ தோற்கணும். வென்றிவன் வருவன் என்று உரைக்கிலன். நான் திரும்பி வருவேன்னு சொல்லலை, ஜெயிச்சுட்டு வருவேன்னு சொல்லலை, பொன்றுவேன். நானும் போர்க்களத்தில் செத்து போவேன், அதுதான் எனக்கு விமோச்சனம். திரும்பி உன் தம்பியாக இருக்கிறத விட ராமன் கையால் இறப்பது மேல். வென்றிவன் வருவன் என்று உரைக்கிலன். பொன்றுவன் அண்ணா, நான் செத்த பிறகாவது சீதையை விட்டுடுப்பா. பொன்றினால் புலங்கொள் தோழியை நன்று என விடுதி நாயக நன்றரும்.
என்னை வென்று உளர் எனில் உன்னை வென்று உயர்வர். அண்ணா, கும்பகர்ணனை ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா உன்னை ஜெயிக்கிறது கஷ்டமே இல்லை. 10 ராவணன் சேர்ந்தா ஒரு கும்பகர்ணன். அதனால் என்ன ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா உன்னை நிச்சயமாக கொன்னுடுவான். அதனால் நான் ஜெயிச்சுட்டு இங்கே வரமாட்டேன், நான் சாகரத்துக்கு தான் போகிறேன், வாக்கரிசி போட்டுக்கிட்டு தான் போகிறேன். வென்றிவன் வருவன் என்று உரைக்கிலை பொன்றுவேன், நான் செத்து போவேன். நான் அப்படி செத்து போன பிறகாவது புலங்கொள் தோழியை நன்று என புருஷங்கிட்ட விட்டுடு. நல்லது நாயக. முதல் நாள் போரிலே ராவணன் தோற்றுவிட்டு வந்து நிற்கிறான். அப்போ 2வது நாள் போருக்கு அவன் மாமன் சொன்னதுக்காக, நீ போனது தப்புடா, செஸ் ஆட்டத்தில் முதல்ல ராஜா காயை நகர்த்தப்படாது, நீ போனது தப்பு, முதல்ல நீ கும்பகர்ணனை அனுப்பு, அதனால் நான் பொன்றினால் இறந்தால் சீதையை விட்டுவிடு. போர்க்களத்துக்கு அனுப்புகிறான். 2வது நாள் போகிறான். மகனே, நீ செஞ்சது தப்பு, அதனால் சீதையை விட்டுவிடு. ராவண வாயே திறக்கலை. அண்ணா, இற்றை நாள் வரை நான் செய்த குற்றமும் இருந்தால் பொறுத்துக்கொள். நான் இவ்வளோ நாளாக ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மறுத்துக்கொள். அற்றதால் முகத்தில் விழித்தல் ஆரியன். இனிமே ஓ முகத்தை நானும் என் முகத்தை நீயும் பார்க்க போகிறது இல்லை. அற்றதால் முகத்தில் விழித்தல் ஆரிய பெற்ற நன் விடையும். உங்ககிட்ட தீராத விடை வாங்கி கொண்டேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டேன், வென்று இவன் வருவன் உரைக்க மாட்டேன். அதனால தான் வெளியே போகிற போது போகிறேன்னு சொல்லக்கூடாது. சரி, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லணும். நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஆஃபீஸ்க்கு புறப்பட்டு சொல்லக்கூடாது, போயிட்டு வரேன்னு சொல்லணும்.